கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி, மாதத்தின் கடைசி நாள், இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நிறைய பேர் காலையிலே எழும்பி உட்கார்ந்துட்டு, நான் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, என் லைஃப் இப்படியே முடிஞ்சிடும், நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன், நான் எதுக்கு வாழணும், நான் எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி நிறைய பிள்ளைகள் லைஃப்பில் நொந்து போய் வேதனையோட இந்த மாதத்தின் கடைசி நாளில் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள். கவலைப்படாதீங்க, நாளைக்கு பிறக்க போகிற புதிய மாதத்தில் கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்குவார். சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு சரியாக உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். அதுக்காக தான் இந்த மாத கடைசியில் ஆண்டவர் ஒரு அழகான மங்கள வார்த்தையோடு உங்களை சந்திக்க வர்றாரு. கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு உற்சாகமாக உட்காந்து இப்போ இந்த மங்கள வார்த்தையை நீங்கள் கேட்கணும். சரியா? சோர்வு எல்லாத்தையும் மாற்றி போடணும். என்னடா வாழ்க்கைன்னு வெக்ஸாக இல்லாமல் இப்போ உற்சாகம் வந்துடணும். ஆண்டவர் எனக்கு ஒரு வழி செய்ய போகிறாரு, ஒரு வழி பிறக்க போகுது, இந்த அடுத்த மாதம் இன்னைக்கோட எனக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபத்தோடு இந்த மங்கள வார்த்தையை கேளுங்க. எடுத்து வாசிப்போம். உபாகமம் 33:29. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அப்படின்னா உனக்கு கேடகம் அவர் தான், உன் கையில் இருக்கிற மகிமை பொருந்திய வெற்றியின் பட்டயமும் அவர் தான். கேடகம் அப்படின்றது ஒருத்தன் அடிக்க வரும் பொழுது அதை பிளாக் பண்ணுறது தான் கேடகம். பட்டயம் அப்படின்றது நமக்கு அடிக்க வருகிறவனுடைய ஃபோர்ஸை தடுத்துட்டு நம்ம கையில் இருக்கிற பட்டயத்தால் அவனை கொன்று அவனை வீழ்த்தி ஜெயம் எடுக்கிறது தான் பட்டயம். அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு விரோதமாக வர்றவங்களை அவரே கேடகமாகும், உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அவரே சந்திக்கும்படி பட்டயமாகவும் உனக்கு நேரம் வந்து நிற்கிறார். புரியுதா? ஒன்று கேடகம், ஒன்று பட்டயம். பட்டயம் மட்டும் இருந்து கேடகம் இல்லைன்னாச்சுன்னா அவனுடைய ஈட்டி உண்மையில பாஞ்சிரும். கேடகம் மட்டும் இருக்குது, பட்டயம் இல்லைன்னா நீங்கள் தடுத்துக்கிட்டே இருப்பீங்களே தவிர அவனை ஜெயிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு இது அப்படியே உங்கள் விசுவாச கண்களை கொண்டு வாங்க. உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் அப்படின்னா உனக்கு உதவியாக நின்று வெற்றி கொடுக்க, உனக்கு விரோதமாய் வருகிற கிரியைகளை அழிக்க, விரோதிகளை தடுக்க, அது ஒன்றை சேதப்படுத்தாதபடி, உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட மந்திரவாதமோ செய்வனையோ எதுவும் ஒன்றை சேதப்படுத்தாதபடி தடுக்க. அடுத்து உனக்கு விரோதமாய் ஏவின ஏவுகணைகள், உனக்கு விரோதமாய் செய்த தந்திரங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை பிளாக் பண்ணி ஆண்டவர் அது உன்கிட்ட உன்னை அடிக்காதபடி, உன்னை அழிக்காதபடி, உன்னை சிதைக்காதபடி ஆண்டவர் அந்த உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக அப்படி நைஸாக தட்டி விட்டுறாரு. அது ஒன்று கிட்ட வரைக்கும் வந்தது, தலையை சீவிட்டு போயிடுமோன்னு நீ நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் தட்டி விட்டுட்டார். அன்னைக்கு சவுல் தாவீதை குறி வச்சு ஈட்டியை அனுப்பும் பொழுது அந்த ஈட்டி அவனுடைய மார்பில் குத்த வேண்டியது, அப்படி சற்று ஆண்டவர் அந்த நேரத்தில் இவனை அப்படி சாய்ச்சி விட்டார். அதுதான் கேடகம், சகாயம் செய்யும் கேடகம். அப்படி சாய்ச்சார், அது அவன் காது பக்கத்தில் அப்படியே உரசிட்டு போய் பின்னால் குத்திருச்சு, அவன் மேலே படலை. உனக்கு முதுகில் குத்த நினைக்கிறவனாக இருந்தாலும், நெஞ்சில் குத்தணுன்னு நினைக்கிறவனாக இருந்தாலும், அத்தனை பேரையும் கர்த்தர் சந்திக்கிறான். உனக்கு விரோதமாக ரகசியமாக எவன் எங்கெல்லாம் என்ன தந்திரம் பண்ணிட்டு இருக்கிறானோ, என்னென்ன பிளான் பண்ணிட்டு இருக்கிறானோ, அந்த பிளானையே இன்னைக்கு ஆண்டவர் அபத்தமாக்கி போடுவார். அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நேராக வராத அளவுக்கு ஆண்டவர் பிளாக் பண்ணுறார். சகாயம் செய்யும் கேடகம், மகிமை பொருந்திய பட்டயம். இந்த பட்டயத்தினால அவனை அடித்து ஆண்டவர் அதன் மீது உனக்கு ஜெயிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சரியா? அதனால் பயப்படாதீங்க. ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிற கேடகம், ஜெயம் கொடுக்கிற பட்டயம், இந்த ரெண்டுமாக இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, உன் ஊழியத்தில், குடும்பத்தில், தொழிலில், வியாபாரத்தில் இன்னைக்கு பிறகு ஒரு வெற்றி மேலே வெற்றியை கர்த்தர் உனக்கு கொடுத்து ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லத்தக்கதாக கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஸோ இந்த மாத கடைசியில் ஆண்டவர் உனக்கு சகாயம் பண்ண ரெடி ஆயிட்டார், உதவி செய்ய ரெடி ஆயிட்டார்.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை அழிச்சு அதன் மேலே நீ ஜெயமெடுத்து நடந்து போக கர்த்தர் இந்த நாளை உனக்காக முன்குறிச்சிருக்கிறார். அதனால் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நீ நினைக்காத. கர்த்தர் உதவி செய்வார். இந்த வழக்கில் எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லை, இந்த பிரச்சனையில் எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லை. ஆண்டவர் சப்போர்ட்டாக வர்றார், உதவியாக வர்றார், சகாயமாக வர்றார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சகாயம் செய்யும்படிக்கு அன்றைக்கு செங்கடல் நடுவில் நின்று அவங்க தத்தளிக்கும் போது வந்து நின்று ஜெயத்தை கொடுத்து கரை சேர்க்க வைத்த ஆண்டவர் எதிலெல்லாம் கரை சேர முடியலன்னு நிற்கிறியோ இந்த மாதத்தின் கடைசி நாளிலே கரை சேர்த்து புதிய மாதத்தை காண கர்த்தர் உதவி செய்வார். அது வியாதியாக இருந்தாலும் சரி, சாபமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய பாவத்தின் அழிவாக இருந்தாலும் இன்னைக்கு சகாயம் செய்து உதவி செய்து அதிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து புதிய மாதத்துக்குள்ளால ஒன்று அதிசயமாக நடத்துவார். இப்போ நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் கெனனி பிரபு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் கெனனி பிரபு. எனக்கு வேலை கிடைக்காமலும் கடன் பாரத்தினாலும் வரவேண்டிய பழைய பிஎஃப் பணம் கிடைக்காமலும் மிகவும் மன பாரத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். இந்த சூழ்நிலையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு ஜெப விண்ணப்பத்தை எழுதி கொடுத்தேன். தேவனின் அன்பு ஊழியங்களில் என்னுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக ஏறெடுத்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைத்தது, வரவேண்டிய பிஎஃப் பணமும் கிடைத்தது. கடனை அடைத்து சமாதானமாய் வாழ கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணினார். அன்பரின் பாதத்தில் வந்து பாருங்கள், அவருக்கு வேலை இல்லை, பிஎஃப் பணம் கிடைக்கல, பயங்கர கடன். இது அத்தனை காரியத்தையும் தீர்த்து வைத்த இடம் அன்பரின் பாதத்தில். இந்த சனிக்கிழமை உங்களுக்கும் இப்படிப்பட்ட கடனோ பஞ்சமோ வேலை இல்லையா, நீங்கள் வாங்க, கண்டிப்பாங்க. இந்த கெனனி பிரபுவுக்கு அற்புதம் செய்த அதே அன்பரின் பாதத்தில் உங்களுக்கும் ஒரு அற்புதம் காத்துட்ருக்கு. அடுத்த மாதம் நீங்கள் இதே மாதிரி சாட்சி சொல்ல உங்கள் பெயரை நான் படிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. வெளியூரில் இருக்கிறவங்க இன்றைக்கி டிக்கெட் போட்டு சென்னையில் நடக்க போகிற முதல் சனிக்கிழமை, அப்படின்னா இந்த வாரம் சனிக்கிழமை காலையில் 9:30 மணிக்கு நடக்கிற கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த மாதத்தின் கடைசி நாளை காண கர்த்தர் உதவி செய்து இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் அதிசயமாய் நடத்தினீர், அற்புதமாய் நடத்தினீர், ஆச்சரியமாய் நடத்தினீர். கஷ்டங்கள் இருந்தது, ஆனாலும் அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய பலனையும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழிகளையும் நீர் உண்டு பண்ணினீர். உமக்கு நன்றி. நிறைய பிரச்சனைகள் வந்தது, ஆனாலும் அந்த பிரச்சனைகளை ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இருக்கிற கொஞ்சம் பலத்தில் இந்த மாதத்தின் கடைசி நாளில் என் பிள்ளைங்க காலையில் எழும்பி உட்கார்ந்து எனக்கு உதவி செய்ய யாருண்டு, எனக்கு சகாயம் பண்ண யாருண்டுன்னு சொல்லி அவங்க இயக்கத்தோடு இருந்தாங்க. நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாகும், உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய பட்டயமாகவும் இருக்கிறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி புதிய மாதத்தில் நீ கொண்டு போகிறதற்காய் உமக்கு நன்றி. இந்த மாதத்தோட இவர்கள் கடந்து வந்த எல்லா கடன் பிரச்சனைகள், அவமானங்கள், வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும். இந்த மாதமாவது எனக்கு கற்பம் தங்குமான்னு எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் இன்னைக்கே ஒரு நல்ல செய்தியை, மங்கள வார்த்தையை கேட்டு முடிக்கும் பொழுதே ஒரு நல்ல செய்தியை என் பிள்ளைகளுடைய செவிகள் கேட்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி. கற்பம் தரித்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை ஹார்ட் பீட்டு இல்லை, குழந்தையை அழிச்சிருன்னு சொல்லி டாக்டர் சொன்னதன் நிமித்தம் கண்ணீரோடு இந்த மங்கள வார்த்தையை கேட்கிற தம்பதியர்களை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவிக்கரத்தை நீட்டு. ஆண்டவரே, அந்த செயல்படாத அந்த ஹார்ட், அந்த குழந்தையுடைய வயிற்றுக்குள்ளே கிடக்கிற அந்த குழந்தையுடைய செத்துப்போன ஹார்ட்டை ஆண்டவர் இன்றைக்கு உயிர்ப்பிச்சு ஹார்ட் பீட் மறுபடியும் கிடைக்கட்டும். திருப்பி டாக்டர் இடத்துல போகும் பொழுது ஹார்ட் பீட் வந்துருச்சு, குழந்தையுடைய வளர்ச்சி அந்த நாளுக்கு ஏற்ற வாரத்திற்கு ஏற்ற வளர்ச்சி கரெக்டாக இருக்குது, கண்டினியூ பண்ணலான்னு சொல்லுகிற ஒரு அற்புதத்தை செய்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று ஏசாயா 60:5 சொன்ன வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.